வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்ப சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களே, மனதிலே பலவிதமான போராட்டங்கள். எதையும் ஜெயிச்சுடணுன்னு எண்ணம் வருது. அந்த வின்னிங் போஸ்ட் கிட்ட போகும்போது நமக்கு காலில் தடறிடுது. இப்படி நமக்கு அந்த வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகுது. அதனால் வந்து நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறதே சில நேரத்தில் டவுட்டாக பேரண்ட்ஸுக்கு வந்துடுது. ஏன்னா கிரகங்களுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது நமக்கு. இது எப்படி மீண்டு வெளியில் வரலாம், இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, நமக்கு எப்படியான மீண்டுடுவோமா அப்படிங்கிறதான் பார்க்குறோம். குரு வக்கரகதியிலேருந்து பார்க்குறாரு நம்மளை. ராசிக்குள்ளே செவ்வாயும் புதன் இருக்கிறாங்க. இந்த புதன் 10ஆம் இடத்துக்குரியவர். அதனால் நிறைய பிரயாணம் இங்கே அங்கே ஓடுறோம். அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. இந்த அலைச்சல் எல்லாம் கொடுக்குறார். இந்த திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்துக்காரரான சூரியன் வேறு 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துக்கிறார். தந்தை வழியில் செலவு, மருத்துவ செலவுகள், சிக்கல்கள். சுக்கிரனோடு சேர்ந்து உட்காந்தனால ஒய்ஃபோட பிரச்சனைகள். நம்ம ஏதோ பொண்ணால் ஒரு கட்சிக்கு 4 விஷயம் வெளியில் வருது. 2ஆம் இடத்துல இருக்க லக்ஷ்மி கடாட்சமும் இருக்குது. சுக்கிரன் வந்தால் நம்ம கெட்டதும் கிடையாது, நஷ்டங்கள் உண்டுங்கள, லாபங்களும் உண்டு. ஆனாலும் சிக்கல்கள் நிறைய இருக்குது. இந்த சிக்கல் எல்லாம் பிடிச்சிட்டு வெளியில் வர வேண்டியது. இந்த மாதம் ஃபுல்லாக இதுதான் இருக்குமா? அப்படி தான் இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு பணம் வரவுக்கு பிரச்சனை இல்லாத விஷயம். பைசா கிடச்சிரும். கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகளை செய்யும்போது செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கையை விட்டு போடும். அதனால் வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும். வீடு கட்டணும்னு ஆரம்பிக்க போகிறீங்க, பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போடுறீங்க. டெஃபினட்டாக உங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே தான் செலவு இருக்கும். அதை நல்லா இப்போயே மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதுபோல் தோட்டத்தில் ஃபென்சிங் போடணும் அப்படின்னு காம்பவுண்ட் போடுறதுக்கெல்லாம் யோசனை பண்ணுவீங்க. அந்த ஃபென்சிங் ரிலேட்டட் விஷயத்துலலாம் செலவு ஜாஸ்தி இழுக்கும்.
விவசாயத்தில் போய் களை அறுப்பு எல்லாம் முடியறதுலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும். இப்படி இந்த செலவுகள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மண் மனை வாகனம் என்கிற இடத்திலிருந்து சனியின் பார்வை இங்கே உங்கள் ராசியின் மேலே விழுகிறது. அதனால் சுகத்திலே சில விஷயத்திலே தடைகளும் உண்டு. பயணங்களிலே எச்சரிக்கையாக போகிறது நல்லது. சொன்ன நேரத்துக்கு போக முடியாத சூழ்நிலையும் உண்டாகும். அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருக்கணுங்கிறது மைண்டில் கொண்டு வந்துருங்க. அப்போ தனம் செலவாகும் அப்படிங்கிறதும் உண்டு. செலவுக்கு வரவை கொடுப்பதற்கான வரவுக்கு சுக்கிரனும் இருக்கிறார். அதனால் மிக்சட் பெனிஃபிட் கிடச்சி கொடுத்து போராட்டங்கள் குறையுமானா போராட்டத்துக்கு குறையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழிலில் கொஞ்சம் திருப்தி இருக்கும். செய்கிற வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் திருப்தியாக செய்வீங்க. இடப்பெயர்ச்சிகள் கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். கொஞ்சம் வெளியூருக்கு போய் வேலை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். அந்த மாதிரி வேலைகள் இருந்த இடத்துல வேலை கிடைக்காது. கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஜாப்ஸ்லாம் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. கொஞ்சம் வெளி பயணங்கள் போது உணவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உரிய மாதமாக மாறிவிடும். வாழ்க வளத்துடன்.